ஸ்போர்ட்ஸ் படம் வியூஸ் வணக்கம். நான் உங்க ஜியோ பேசிட்டு இருக்கிறேன். இன்னைக்கு 2 மேட்ச் நடக்க இருக்குது. கேகேஆர் வர்சஸ் எல்எஸ்ஜி அண்ட் பஞ்சாப் கிங்ஸ் வர்சஸ் சிஎஸ்கே. கேகேஆர் அண்ட் எல்எஸ்ஜி வந்து ஒரு 2 வெற்றிக்கு அப்புறம் 2 பேரும் மோத இருக்கிறாங்க. அதே மாதிரி பஞ்சாப் கிங்ஸ் ஒரு ஸ்ட்ரென்த்தை காட்டிட்டே இருக்கிறாங்க. மறுபடியும் சிஎஸ்கே வந்து தொடர் தோல்விகளை வந்து செஞ்சுட்டு இருக்காங்க. மேட்ச் பத்தி நிறைய விஷயங்கள் நம்ம கமெண்டேட்டர் முத்து அவர்கிட்ட வந்து நம்ம கேட்டு தெரிஞ்சு போறோம். இது சத்யா பிரசன்ட் ஸ்போர்ட்ஸ் விகடன்ஸ் தி பவுண்டரி லைன் ஷோ. கேகேஆர் வர்சஸ் எல்எஸ்ஜி அண்ட் பஞ்சாப் வர்சஸ் சிஎஸ்கே. சரி, இந்த மேட்ச்ல சிஎஸ்கே என்னென்ன மாற்றங்கள் எடுத்துட்டு வருவாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்க? எடுத்துட்டு வரணும் அப்படின்ற மாதிரி என்னென்ன விஷயங்கள் சொல்வீங்க? மாற்றம் அப்ரோச்ல மாற்றம். ஓகே. இந்த சரண்டர் ஆகாம என்னதான் சிச்சுவேஷன் இருந்தாலும் போராடி தோக்கணும். தோக்கணும்னு நான் சொல்றேன், பட் போராடணும். மேட்ச் ஜெயிக்கிறதுக்காக போகணும். மாற்றம் அப்ரோச். இன்னொரு மாற்றம் நான் எதிர்பார்க்கறது வந்து இவர் உள்ள வரணும், அன்ஷுல் கம்போஜ் உள்ள வரணும். பவர் பிளேல போலிங் போட முகேஷ் சௌத்ரிக்கு பதிலாக. இந்த பிளேயிங் லெவன்ல நீங்க அன்ஷுல் கம்போஜ் மட்டும் தான் மாத்தணும்னு நினைக்கிறீங்களா, இல்ல வேற யாரையும் மாத்தலாம் அப்படின்னு நினைக்கிறீங்களா, இல்ல 11 பேரையும் மாத்தலாம் அப்படின்னு நினைக்கிறீங்களா? 11 பேர்லாம் மாத்தலாம் வாய்ப்பே இல்ல ஜீவா. டோர்னமெண்ட்ல ரொம்ப ஏர்லி. அப்கோர்ஸ் ஒரு சில ரிசல்ட் ஃபேவரா போகல, பட் அப்ரோச்ல தான் மெயின் மாற்றம். அண்ட் மேபி ஒரு ஸ்பின்னர் கம்மியா கூட ஆடலாம். வேணும், நாங்க வந்து பால் ஸ்பின் ஆகல. இப்ப முல்லன்பூர்ல மேட்ச் நடக்குது. பஞ்சாபுக்கு அங்க நல்ல ரெக்கார்ட் கிடையாது, அதை ஞாபகம் வச்சுக்கணும். சோ அங்க வந்து 3 ஸ்பின்னர் வேண்டாம்னா ஒரு ஸ்பின்னரை தியாகம் பண்ணி ஒரு எக்ஸ்ட்ரா சீமரை ஆட வைக்கலாம். கண்டா வர சொல்லுங்க அப்படின்ற மாதிரி பயங்கரமா எடிட்ஸ் எல்லாம் போட்டுட்டு இருந்தாங்க டெவான் கான்வேக்கு. ஆனா போன மேட்ச் பெருசா அவரால் ஷைன் பண்ண முடியல. இந்த மேட்ச் அவர் மேல எவ்வளவு ஒரு நம்பிக்கை இருக்குன்னு நினைக்கிறீங்க நீங்க? இந்த பிட்ச் அவருக்கு பெட்டரா சூட் ஆகும். அண்ட் இந்த ஆப்போசிஷனோட ஐ திங்க் 2 இயர்ஸ் பேக் ஒரு 92 அடிச்சிருக்காரு டெவான் கான்வே. ஏன்னா அவரோட பேட்டிங் ஸ்டைல் ஸ்பின்ன நல்லா ஆடுவார், பட் சேப்பாக்ல அன்னைக்கு வந்து ஒரு ட்ரிக்கி விக்கெட்ல முதல் மேட்ச் விளையாடினாரு, மாட்டிக்கிட்டாரு. இங்க இன்னும் கொஞ்சம் பெட்டரா பேட்டுக்கு வரும். ஸோ பஞ்சாபை தோக்கடிக்கிறது இது அதிரடி பஞ்சாப். நார்மலா நம்ம பாக்குற பஞ்சாப் கிடையாது. ஸோ இந்த பஞ்சாப் இது வரைக்கும் ஒரு மேட்ச் தோத்தாங்க. எப்படி தோத்தாங்கன்னா, ஆப்போசிஷன் 200க்கு மேல அடிச்சாங்க. அதுக்கப்புறம் பஞ்சாபை கட்டுப்படுத்த முடிஞ்சிச்சு. ஸோ இந்த பஞ்சாபை நீங்க தோக்கடிக்கிறதுனா மினிமம் 180 190 அடிக்கணும். 200 முடிஞ்சா 200 அடிக்கலாம். அது பண்ண முடியலைன்னா மேட்ச் போயிடும். அதனால டெவான் கான்வே ஆடணும், ருத்துராஜ் கைக்வாட் அவரோட ஓபன் பண்ணணும், ரச்சின் ரவீந்திரா நம்பர் 3 ஆடலாம். இனி இந்த 3 பேர்ல 2 பேருக்கு படணும். ஏதாச்சும் பாசிபிலிட்டி இருக்கா ப்ரோ? எல்லாருமே என்ன ஒரு கான்வர்சேஷன் பேசிட்டு இருக்காங்கன்னா, ருத்ராஜ் ஓப்பனிங் வரணும், 1 ரச்சின் வரணும் அப்படின்ற மாதிரிதான். இது மாறதுக்கான பாசிபிலிட்டி ஏதாச்சும் இருக்குன்னு நினைக்கிறீங்களா நாளைக்கு மேட்ச்ல? மாறணும் ஸ்ரீராம். ரொம்ப அடம் பிடிக்கிறாங்களோன்னு எனக்கு தோணுது. ஏன்னா இப்போ அவரோட பெஸ்ட் இயர்ஸ் ருத்ராஜ் கைக்வாடுக்கு நம்ம ஓப்பனிங்ல தான் வந்திருக்கு. அண்ட் அவரும் டெவான் ஒரு சூப்பர் ஓப்பனிங் காம்பினேஷன், லெஃப்ட் ரைட்டு. அதை விட்டுட்டு ஏன் 3ல தான் ஆடணும்? அப்புறம் போன மேட்ச் பிரசன்டேஷன்ல அவரே சொல்றாரு, நான் எப்பவுமே 2வது ஓவரே பேட்டிங் வந்துடுறேன், அங்கேருந்து எங்களுக்கு கொஞ்சம் பார்த்து ஆட வேண்டியது இருக்கு முதல் விக்கெட் போனதுக்கு அப்புறம். அப்போ அது ஒரு பிரச்சனையா உணர்ற நீங்க தானே இந்த டிசிஷன் எடுத்து மேல வரணும். சோ அவர் தான் மேல வரணும். இதுதான் பெட்டர். சோ இப்ப என்ன ஆயிரும்னா, அவர் டாப்ல வந்து நல்லா ஆடிட்டாருன்னு வைங்களேன், அப்ப மத்தவங்க எல்லாரும் சொன்னது ட்ரூ ஆயிரும். இததான் மேட்ச்ல சொல்லிட்டு இருக்கோம், ருத்ராஜ் மேல வரணும். இதான் வரணும். பட் அந்த டெசிஷன் அவங்க எடுப்பாங்களா? அதுக்கு ருத்ராஜ் கைக்வாட் எவ்வளவு ஓகேயா இருப்பாருன்னு எனக்கு தெரியல. காரணம் கேட்டப்ப அவர் என்ன சொன்னாருன்னா, ஆக்ஷன் அப்பவே நாங்க ஆக்ஷன் முடிஞ்சோடனே நாங்க டிசைட் பண்ணிட்டோம் ருத்ராஜ் நம்பர் 3 அப்படின்னு சொன்னாங்க. இப்ப சரியா போகலன்றப்போ அதை வந்து நீங்க பிக்ஸ் பண்ணி தானே ஆகணும். ஆமா ப்ரோ, கேட்டதுக்கு 3வது ஓவர்ல நான் தான் பேட்டிங் வந்துடுறேன்ல அப்படின்ற வேற சொல்றாரு அவரு. அப்ப வரும்போதே பிரஷர்ல வர்றதுக்கு 0 for 0லயே வரலாம். ப்ரோ உங்களோட எக்ஸ்பெக்டேஷன் என்ன? நாளைக்கு மறுபடியும் விஜய் சங்கர் அவரை எடுத்துட்டு வருவாங்களா, இல்ல மறுபடியும் ஒரு ட்ரை தீபகுடாக்கு போகலாம் அப்படின்ற மாதிரி எதுவும் முயற்சிகள் எடுப்பாங்களா? எனக்கு தெரிஞ்சு மாட்டாங்க ஸ்ரீராம். ஏன்னா இந்த டீம் அந்த மாதிரி பண்ண மாட்டாங்க. அண்ட் போன மேட்ச் விஜய் சங்கர் நிறைய கிரிட்டிசிசம் இருந்தாலும் அங்கிருந்து வந்த மெசேஜ் ஏத்துதான் அவர் விளையாடி இருப்பாருன்னு எனக்கு ஒரு இது. ஏன்னா தோனியுமே அதானே பண்ணாரு. சோ அவங்க இந்த மேட்ச் ஜெயிக்க முடியாது, டிசைட் பண்ணி எவ்வளவு வேணாலும் எடுத்துட்டு போலாம் கொஞ்சம் தான் அவங்க பார்த்தாங்க. அந்த அப்ரோச்ல வேணா மாற்றம் எடுத்துட்டு வரலாமே தவிர வேற எந்த மாற்றமும் நான் வந்து பேட்டிங் ஆர்டர்ல நான் நிஜமா பார்க்கல ஸ்ரீராம். தீபகுடா வந்தாலும் இதே தான் பண்ண போறாரு. மேபி அவர் வந்து தீபகுடா வந்து சூப்பரா விளையாடினாருன்னா எனக்கு ஒரு பிளசன்ட்லி சர்ப்ரைஸ், நான் தப்புன்னு நான் ஒத்துக்கிறேன். பட் இப்போதைக்கு ஐ திங்க் நோயிங் திஸ் டீம் பெருசா சேஞ்ச் பண்ற டீம் கிடையாது சிஎஸ்கே. ஓகே ப்ரோ. ஆப்போசிட்ல பஞ்சாப் ஸ்ரேயாஸ் கேப்டன்சி அப்படின்றது ஒரு பெரிய ஐப்பா இருந்துட்டு இருக்குது. செம்மையா பண்றாரு ஸ்ரீராம். பிரில்லியன்ட் டாக்டிக்கல் டிசிஷன் எடுக்கிறாரு. போலர்ஸ்க்கு ஃப்ரீடம் இருக்கு. ஒரு மேட்ச் வைஷாக் விஜயகுமார் இம்பாக்ட் சபா எடுத்துட்டு வந்தா அவர் செமையா ஆடுறாரு. இன்னொரு மேட்ச் நிஹால் வதேராவை எடுத்துட்டு வந்தா அவர் செமையா ஆடுறாரு. ஓப்பனிங்ல 2 இந்தியன் பிளேயர்ஸ் விடுறாங்க, அவங்க கிட்டே நல்ல மேட்சஸ் கிடைக்குது. சோ சூப்பர் டீமா தெரியுறாங்க.
ஓகே. ஏதாச்சும் ஒரு சின்ன சேஞ்ச் அவங்க எடுத்துட்டு வரலாம் அப்படின்னா என்ன ட்ரை பண்ணலாம் ப்ரோ அவங்க? என்னன்னா சேசிங்ல இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும். அவ்வளவு ரன்ஸ் கூட்டா 200க்கு மேல இப்ப இது ஐபிஎல் லாஸ்ட் வீக்ல இருந்து புதுசா மாற்றம் என்னதுன்னா, எப்பவுமே எல்லா கேப்டனும் இன்னைக்கு வர நம்ம பாம்பே மேட்ச் வர பாம்பே தோக்கடிச்சாங்க ஆர்சிபிய. அந்த மேட்ச் வர எந்த கேப்டன் டாஸ் ஜெயிச்சாலும் சேசிங்ன்றாங்க. பட் லாஸ்ட் வீக் நீங்க ட்ரெண்ட் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ணி 200 அடிச்சாங்கன்னா அந்த டீம் தான் ஜெயிக்கிறாங்க. ஓகே. சோ நீங்க சேசிங் தேர்வு செய்யலாம். ஆனா ஆப்போசிஷனை 180, 190க்குள்ள சுருக்கணும். அது பண்ண முடியலன்னா நீங்க ஸ்ட்ரெயிட்டாவே அவுட் ஆஃப் த கேம். அதுக்கு பெட்டர் ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ணி அது 200க்கு போகுது. இப்ப சிஎஸ்கே பஞ்சாபை தோக்கடிக்கணும்னா ஜீவா ஒரே ஸ்ட்ராட்டஜி ஃபர்ஸ்ட் பேட்டிங். ஒரு நல்ல ஸ்கோர், டீசென்ட் ஸ்கோர். ஏன்னா இந்த டீம் எவ்வளவு 2018ல இருந்து 180+ சேஸ் பண்ணாத டீம். சோ பெட்டர் ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ணி ஒரு 190 அடிச்சா கூட இவங்க போலிங்க வச்சு அவங்களால டிஃபெண்ட் பண்ண முடியும். உங்களோட ப்ரெடிக்ஷன் யார் ப்ரோ செகண்ட் மேட்ச்ல பஞ்சாப் வர்சஸ் சிஎஸ்கேல? கஷ்டமான கேள்வி ஸ்ரீராம். ஒண்ணு என்னதுன்னா ஹெட் டு ஹெட் ஹிஸ்டாரிக்கலி பாத்தீங்கன்னா பஞ்சாப் ஜெயிச்சிருக்காங்க, சிஎஸ்கே 16 ஜெயிச்சிருக்காங்க. இது வந்து சிஎஸ்கேவுக்கு 2 மேட்ச் ஃபேவரா, சோ அவ்வளவு பெருசா ரீட் பண்ண முடியாது. 2022ல இருந்து எடுத்தீங்கன்னா பஞ்சாப் 4 தடவை ஜெயிச்சிருக்காங்க, சிஎஸ்கே ஒரு தடவை தான் ஜெயிச்சிருக்காங்க. சோ நிறைய பேர் நம்ம வந்து இதுக்கு நடுவுல சிஎஸ்கே கப்பு ஜெயிச்ச வருஷம்லாம் இருக்கே, சோ பெர்செப்ஷன் சிஎஸ்கே இருக்கும். பட் பஞ்சாப் எப்பவுமே சிஎஸ்கேவை சர்ப்ரைஸ் பண்ணிருக்காங்க. சோ இந்த தடவை பஞ்சாப் தோக்கணும்னா சிஎஸ்கே அவங்கள சர்ப்ரைஸ் பண்ணணும். பிகினிங் ஆஃப் த மேட்ச்ல பஞ்சாப் தான் ஃபேவரட்ஸ். பட் சிஎஸ்கே ஜெயிக்கிறதுக்கான ஒரே வாய்ப்பு பேட்டிங் நல்லா விளையாடணும், பேட்டிங் சூப்பரா விளையாடணும், 180+ அடிக்கணும். நாளைக்கு ஃபர்ஸ்ட் மேட்ச் பத்தி நம்ம பேசி ஆகணும். கேகேஆர் வர்சஸ் எல்எஸ்சி மேட்ச். ஸோ எல்எஸ்ஜி கேகேஆர் ரெண்டு பேருமே அடுத்தடுத்து ஒரு வெற்றிக்கு அப்புறம் வராங்க. ஸோ எல்எஸ்ஜி இந்த விஷயங்கள் இன்னும் இம்ப்ரூவ் பண்ணிட்டு வரலாம்ப்பா அப்படின்னா என்ன விஷயங்கள் அவங்க மாத்திட்டு வரலாம்? ரெண்டு டீமுமே ஒவ்வொரு வின்னுக்கு அப்புறம் வராங்க ஜீவா. சோ ரெண்டு பேரும் செம கான்பிடென்டா இருப்பாங்க. எல்எஸ்சி வந்து மும்பையை தோக்கடிச்சிட்டு வராங்க, அது ஒரு மோஸ்ட் டேஞ்சரஸ் டீமை தோக்கடிச்சிருக்காங்க, அவங்களுக்கு கான்பிடன்ஸ். கேகேஆரும் வந்து ஒரு வின்னுக்கு அப்புறம் வராங்க. சோ ஒரு மேட்ச் தோல்வி, அதுக்கப்புறம் எஸ்ஆர்ஹெச்சோட ஒரு பெர்ஃபெக்ட் மேட்சா அவங்களுக்கு அமைஞ்சிச்சு. ஆமா. சோ ஃபார்ம் ரெண்டு டீம் கிட்ட இருக்கு. அண்ட் ஒரு இந்த ரெண்டு டீமும் பாத்தீங்கன்னா 5 தடவை விளையாடிருக்காங்க. கேகேஆர் 2, எல்எஸ்ஜி 3. நாட் டு ரீட் a lot about. அண்ட் ஈடன் கார்டன்ஸ்ல ஒரு தடவை விளையாடி இருக்காங்க, ஈடன் கார்டன்ஸ்ல 2 தடவை விளையாடி இருக்காங்க, தலா ஒரு தடவை ஜெயிச்சிருக்காங்க. சோ ஹிஸ்டரி பெருசா யாரையும் சப்போர்ட் பண்ணல. சோ கரண்ட் ஜஸ்ட் நீங்க டீம் ஷீட்னு எடுத்தீங்கன்னா கேகேஆர் பக்கம் தான் பலம் அதிகம். இன் டர்ம்ஸ் ஆஃப் ஸ்பின் போலிங் அவங்க கிட்ட பெட்டரா இருக்கு, ஃபாஸ்ட் போலிங் பெட்டரா இருக்கு, பேட்டிங் போற மேட்ச் அதிரடியா விளையாடினாங்க. வேற எல்எஸ்ஜி வந்து ஜெயிக்கணும்னா பூரன் பயங்கரமா விளையாடி ஆகணும். ஏற்கனவே பயங்கரமா தான் பண்ணிட்டு இருக்காரு பூரன். நல்ல மார்ச் செம ஃபார்ம்ல இருக்காரு. மார்க்ரம் போன மேட்ச் ஃபார்முக்கு வந்தாரு. பூரன் நல்ல ஃபார்ம், போன மேட்ச் மிஸ் அவுட் ஆனாரு. பட் ஸ்டில் அவங்களால ஜெயிக்க முடியும்னு காமிச்சாங்க. ஒரு ஐ திங்க் பந்த் அவுட் ஆஃப் ஃபார்ம் போறது அந்த டீமை வந்து பாதிக்கும். ஓகே, கண்டிப்பா. இல்ல அவர் ஒரு பிரஷர்ல ஆடிட்டே இருக்காரு அப்படின்ற மாதிரி நீங்க யோசிக்கிறீங்களா ப்ரோ? பிரஷர் என்னது? பிரஷர் எல்லாருக்குமே இருக்குங்க. ஐ மீன் ஐபிஎல்ல ஒரு கேப்டன்னா பிரஷர் இருக்கும், பிளஸ் மோஸ்ட் எக்ஸ்பென்சிவ் பிளேயர்னா பிரஷர் இருக்கும். அது வந்து தவிர்க்க முடியாது. பட் அந்த பிரஷரை கழட்டி வைக்கிறதுலதான் ஒரு 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 நல்ல இதுவே இருக்கு. எல்எஸ்ஜி ஓனர் விளையாடுறதுனால தனி பிரஷர் வரும் போல ப்ரோ. மேபி இருக்கலாம் ஜீவா. பட் அது இவ்வளவு மேட்ச் ஆனதுக்கு அப்புறமா அது ஒரு டாபிக்கா எனக்கு தெரிஞ்சு போலிங் தான். அதாவது அவங்க எப்படின்னா கம்ப்ளீட்டா ஃபாரின் பேட்டிங் பிளஸ் பந்த் அண்ட் இந்தியன் போலிங் இருக்காங்க. ஒரு மேட்ச் கிளிக் ஆகுது, ஒரு மேட்ச் கிளிக் ஆகல, ஒரு மேட்ச் கிளிக் ஆகுது, ஒரு மேட்ச் கிளிக் ஆகல, போன மேட்ச் கிளிக் ஆச்சு. சோ இந்த மேட்ச் எப்படி போகும்னு சொல்றதே எனக்கு கஷ்டமா இருக்கு. பட் ஜஸ்ட் இன் ஷியர் இது கேகேஆர் பார்க்கும்போது ஸ்பின்னர்ஸ் பெட்டரா இருக்காங்க, ஃபாஸ்ட் போலர்ஸ் ஈக்குவல் ஆயிடுறாங்கன்னு வைங்களேன், ஸ்பின்னர்ஸ் பெட்டரா இருக்காங்க. சோ அங்க ஐ திங்க் கொஞ்சம் கேகேஆர் பக்கம் நான் சாய்வேன். ப்ரோ சிஎஸ்கேல என்னென்ன மாற்றங்கள் கொண்டு வரலாம் அப்படின்ற ஒரு விஷயத்தை பத்தி பேசிட்டு இருந்தோம். என்னன்னா லாஸ்ட் மேட்ச்ல அவங்களே ஒத்துக்கிட்டு இருந்தாங்க, ஃபீல்டிங்ல கொஞ்சம் மிஸ் பண்ணிட்டோம், அதுவே எங்களுக்கு கொஞ்சம் மைனஸ் ஆயிருச்சு அப்படின்ற மாதிரி விஷயங்கள்லாம் அவங்களுமே பேசியிருந்தாங்க. இந்த தடவை அதை என்னென்ன விஷயங்கள் எவ்வளவு ஸ்ட்ரென்த் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்க? ஃபீல்டிங் லாஸ்ட் மேட்ச்ல மட்டுமா? எல்லா மேட்ச்லயும் ஃபீல்டிங் சிஎஸ்கேவுக்கு ஒரு பிரச்சனையா தான் இருந்திருக்கு ஜீவா. ஒரு ப்ராப்ளம் என்ன பாக்குறேன்னா, அந்த பிக்ஸ்டா இப்போ சிஎஸ்கேவோட பெஸ்ட் ஃபீல்டிங் டேஸ்ல முரளி விஜய் லாங் ஆன், சுரேஷ் ரெய்னா லாங் ஆஃப், ஒரு சுப்பிரமணியம் பத்ரிநாத் வந்து மிட் விக்கெட்ல இருப்பாரு. ஸோ ஹாட் ஸ்பாட்டை நல்ல ஃபீல்டர்ஸ் கவர் பண்ணுவாங்க. இந்த டீம்ல நம்ம நல்ல ஃபீல்டர்ஸ் ரொம்ப தேட வேண்டியது இருக்கு. ஒரு ஜடேஜா மிட் விக்கெட் ஓகே, பட் ஒரு ஃபேஃப் இருந்த டைம்லயோ நீங்க பாத்தீங்கன்னா அப்படியே பவுண்டரி போறதை தடுப்பாரு, கேட்ச் எல்லாம் பாஞ்சு பிடிப்பாரு. மைக்கேல் அசி அங்க இருந்திருக்காரு, முரளி விஜய் எக்ஸலண்டா இருந்திருக்காரு லாங் ஆன் லாங் ஆஃப் ரீஜன்ல. இந்த டீம்ல அந்த மாதிரி பிளேயர்ஸ் இல்ல ஜீவா. சோ அது ஒரு பெரிய இஷ்யூ இருக்கு. குரூஷியலான டைம்ல கேட்சஸ் விடுறாங்க. சோ அதுல ஒரு பெரிய இம்ப்ரூவ்மெண்ட் வேணும். பட் ஒரே ஒரு விஷயம் நான் வந்து சொல்லணும் என்னதுன்னா, இந்த மாதிரி நிலைமை எந்த டீமுக்கு வேணாலும் ஏற்படலாம். இந்த டீம் ஏற்பட்டிருக்கு இந்த பாஸ்ட். அங்கதான் ஒரு கேப்டனா
ஃபுல் டீமை சேர்ந்து வழி நடத்தணும். இதுதான் ருத்துராஜ் கைக்வாடுக்கு மிகப்பெரிய டெஸ்ட். ஓகே. அவர் வந்து இந்த மாதிரி எனர்ஜி கொடுக்கணும் டீமுக்கு. அவர் பிளேயர்ஸ் கிட்ட பேசணும். என்ன ரோல் கொடுத்துருக்காங்களோ அந்த பிளேயருக்கு அந்த ரோலை கொடுத்து அதுக்கு சரியா பண்றாரா, என்ஷூர் பண்றாரா, அந்த பிளேயருக்கு அந்த ஃப்ரீடம் கொடுக்குறாரா, இந்த மாதிரி முக்கியமான விஷயங்கள் இருக்கு. ஓகே. ஹோப்ஃபுல்லி ஹி டஸ். ஏன்னா இதுல கத்துப்பாரு நிறைய. பட் நான் வந்து இந்த பெஸ்ட் ஃபீல்டர்ஸ் அட் பெஸ்ட் பொசிஷன் நான் பாக்குறேன். போன மேட்ச் கூட சேப்பாக்ல நடந்தப்போ கிரவுண்ட்ல நான் இருந்தேன். முகேஷ் சௌத்ரி வந்து அவரோட லாஸ்ட் ஓவர்ல பயங்கர பிரஷர் இருந்தார். நிறைய ரன்ஸ் போச்சு. ஒரு காட்டன் போல்ட் ஒன்று விட்டாரு. அந்த ஓவர் முடிஞ்ச உடனே அவர் லாங் ஆன்ல ஃபீல்டிங் பண்ண வராரு லாஸ்ட் ஓவருக்கு. அப்ப பாக்கும்போது நமக்கு தோணுச்சு, என்னடா இப்பதான் ஒரு கேட்ச விட்ட ஒரு ஃபீல்டர் அண்ட் நாட் நோன் ஃபார் ஹிஸ் ஃபீல்டிங். அவர் லாங் ஆன்ல நிக்கணுமா லாஸ்ட் ஓவர்? உங்களோட பெஸ்ட் ஃபீல்டர்ஸ் தானே நிக்கணும் லாங் ஆன் லாங் ஆஃப் ரீஜன்ல. இந்த மாதிரி விஷயங்கள் அண்ட் ஒரு ஸ்பிரிட்டாவே வரணும். ஒரு வின் மேபி எல்லாத்தையும் மாத்தலாம். அந்த வின் ஏதாவது ஒரு இண்டிவிஜுவல் பர்ஃபார்மன்ஸ்ல இருந்து வரணும். ஸோ ஹோப்ஃபுல்லி வித் த பேட் ருத்துராஜ் கைக்வாட் ஃபயர் ஆனார்னா இன்னும் கான்ஃபிடென்ட்டா அவர் வந்து மூவ்ஸ் பண்ணுவாரு. அண்ட் அது வந்து டீமை லிஃப்ட் பண்ணலாம். அதுதான் ஒரே வழி. ஓகே. இப்போ இந்த கன்சிக்யூட்டிவ் தோல்விக்கு அப்புறம் அவர் முன்னாடி என்னென்ன நெருக்கடிகள் இருக்கு, அவர் முன்னாடி என்னென்ன சவால்கள் இருக்கு அப்படின்னு நினைக்கிறீங்க? அவர் மேல மட்டும் இல்ல, நான் கோச்சையும் சேர்த்துப்பேன். ஓகே. இப்ப சிஎஸ்கேவோட கோச்சா ஸ்டீஃபன் ஃபிளமிங் 16 வருஷமா இருக்காரு. ஓகே. ஐபிஎல்ல பஞ்சாப் டீம்ல எல்லாம் 16 வருஷம் 18வது வருஷம் 17வது கேப்டன் இருக்காரு. சோ ஒரு ரெஜிமெண்ட்டுக்கு இவ்வளவு நாள் கிடைக்காது. சோ ஃபிளெமிங் அண்ட் ருத்துராஜ் கைக்வாடோட வேலை இந்த டீமை முன்னாடி எடுத்துட்டு வர்றது. ஏன்னா உங்களுக்கு தோனி கேப்டன் கிடையாது இன்னும். தோனி எல்லாம் டிசிஷனே எடுத்துருவாரு. அவருக்கு ஒரு நிழலா மேபி ஃபிளெமிங் இந்த வருஷம் எல்லாம் முன்னாடி வருஷம். சோ அங்க வந்து ஒரு கலெக்டிவா கேப்டன் அண்ட் கோச் எடுத்துருவாரு. இப்ப நம்ம பஞ்சாபை பத்தி பேசுறோம், நீங்க ஸ்ரேயஸை பத்தி பேசுறீங்க, கூட ரிக்கி பாண்டிங் மாதிரி ஒரு பவர்ஃபுல் ஆள் வந்து இருக்காரு. அண்ட் ரிக்கி பாண்டிங் ரொம்ப வோக்கல், பிளேயர்ஸ் கிட்ட நிறைய பேசக்கூடிய ஒரு பிளேயர், ஒன் ஆஃப் த கிரேட் கேப்டன்ஸ் இந்த கேம். ஸ்டீஃபன் ஃபிளெமிங்கும் ஒன் ஆஃப் த கிரேட் கேப்டன்ஸ் இந்த கேம். அவரும் மோட்டிவேட் பண்ணணும் இந்த டீமை. ஓகே முத்து ப்ரோ, தேங்க்யூ ஸோ தேங்க்யூ ஜீவா ப்ரோ. அண்ட் சாரி நிறைய தடவை ஃப்ளோல ஸ்ரீராம்னு வந்துருச்சு. அதான் நீங்க வந்து அவரோட நினைப்பிலே இருக்கிறதுனால உங்களுக்கு அந்த பழக்கம் வந்துருச்சு போல. அவர் யாரோட நினைப்புல இருக்காரோ அதான் எனக்கு வரல போல. தேங்க்யூ ஸோ மச். மீண்டும் தேங்க்யூ ஜீவா. குட் நைட்.